ரொம்ப சோர்வாக இருக்கிற டைமில் நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன்னா, ஏதாவது ஒரு ஒர்க்கில் நம்ம வந்து என்கேஜாக வச்சுக்கிறணும். அதுக்காக நான் வந்து இன்றைக்கி உளுந்தம்பொடி ஆட்டலான்னு சொல்லிட்டு மிக்சியில் வந்து அரைக்கலான்னு சொல்லிட்டு கருப்பு உளுந்து வாங்கி வச்சுருந்தேன். சரி இதை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கருவேப்பிலை, ஜீரகம், பெருஞ்சீரகம், பெருங்காயம்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. காஞ்ச வத்தல் 2 காரத்துக்கு ஏற்ற மாதிரி கடாயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெய் எதுவும் ஊற்றக்கூடாது, சும்மா வெறும் கடாயில். அது நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கருப்பு உளுந்து ரொம்ப நல்லதுங்க. அதுவும் நம்ம வீட்டு பசங்களுக்கு கேர்ள்ஸுக்கு வந்துலாம் குறுக்கு பெலனுக்கு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இல்லையா. போன தடவை எங்கள் சின்ன நாத்தனார் அரைச்சி கொடுத்துருந்தாங்கல்ல, நல்லா தான் இருந்துச்சு. அதனால் சரி அது ஞாபகம் வந்துடுச்சு உளுந்தம்பொடி சாப்பிட்ணுன்னு. எல்லாத்தையும் நல்லா கடாயில் போட்டு வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சா சூப்பர் டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி பொடி, தோசைக்கு எல்லாத்துக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து மொச்சப்பயிறு வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு பாப்பா வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சோர்வாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு பெரிய பெட்ஷீட் இருந்துச்சு, அதை எலாஸ்டிக் வாங்கிட்டு வந்துட்டு பெட்டு கவராக டிச் பண்ணி நானும் என் பொண்ணும் அழகு பார்த்தோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.